எனக்கு அரசியல் பாடம் கற்றுக்கொடு என்றார். அப்பனாக இருந்தாலும் நம்பக்கூடாது, நம்மை நாமே தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். நீங்கள் யாரையாவது கற்பனை செய்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அடுத்தவர் மகிழ்ச்சியில் தன் மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்று வாழ்வதே இனிய இல்லறமாகும். வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். எதற்கும் அச்சப்படக்கூடாது. எதிர்ப்புகளும் துன்பங்களும் நம்மை புடம் போட்ட தங்கமாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அடுத்தவர் இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அடுத்தவர் என்ன செய்வார்கள் என்பதை அறிந்து நாம் அதற்கேற்ப செயலாற்ற இயலும். ஒருவர் ஆசையாக ஒரு பூனையை வளர்த்தார். அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கவ்விக்கொண்டு வந்தது. அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் அதே பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கவ்விக்கொண்டு வந்தது. அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு நாள் இந்த பூனை எங்கேயோ சென்று காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கவ்விக்கொண்டு வந்தது. இப்போது அவர் மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம், தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது துன்பம், தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. எதையாவது பிடிப்பது பூனையின் சுபாவம் என்பதை புரிந்து கொண்டிருந்தால் அதற்கேற்ப தனக்கு துன்பம் ஏற்படாத வகையில் செயலாற்றி இருக்க முடியும். மற்றவர் இயல்பை, மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ முடியும். உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. இதைத்தான் விவேகானந்தர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே என்றார். அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையே பாடம் கற்றுக் கொடுக்கும். ஒரு சின்ன பையன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா எனக்கு அரசியல் பாடம் கற்றுக்கொடு என்றார். உடனே தந்தை தனது மகனை பார்த்து, மகனே, அரசியல் பணி என்பது ஆபத்தானது. இதில் தந்தை தனையன் என்றெல்லாம் உறவுகளுக்கு இடமில்லை. வலிமை உள்ளவரே வெல்ல முடியும். எனவே உனது அரசியல் பாடத்தை நீயேதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தந்தை சொல்லை மகன் கேட்கவில்லை. அரசியல் பாடம் கற்பதில் பிடிவாதமாக இருந்தார். மகன், தந்தையே, உங்களை பார்த்தே நான் அரசியலில் நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இருந்தாலும் எனக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். வேறு வழியின்றி தந்தையும் மகனுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்க சம்மதித்தார். மகனை அழைத்து ஓடிப்போய் ஒரு ஏணி எடுத்துக்கொண்டு வா என்றார். எதற்கு ஏணி என்று கேட்டான் மகன். இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்றார் தந்தை. மகன் ஏணியை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த சுவற்றிலே ஏணியை சாத்தி வை. பிறகு ஏணியின் மீது ஏறி உச்சிக்கு செல். மேலே பரணையில் நான் என்னென்ன ஏமாற்று வேலைகளை செய்து அரசியலில் நிலைத்து நிற்கிறேன் என்பதை பற்றி நெஞ்சை திறந்து எழுதி வைத்துள்ளேன். அரசியல் பற்றிய அனைத்து பாடங்களும் அவற்றில் உள்ளன. அதை கற்று தேர்ந்தால் நீயும் அரசியலில் பெரிய ஆளாக ஆகலாம் என்றார். அப்பா, நான் ஏணியிலே ஏறி மேலே போகிறேன், நீ கீழே இருந்து ஏணியை கெட்டியாக பிடித்துக்கொள் என்றான் மகன். அதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன்
என்றார் தந்தையார். மகன் மெதுவாக ஏணியின் மேலே போனான். அவன் உச்சிக்கு போனதும் தந்தை ஏணியின் மேல் இருந்த கையை எடுத்து விட்டார். ஏணி சரிந்து விழுந்தது. மகனும் கீழே விழுந்து விட்டான். வலி தாங்காமல் இடுப்பை பிடித்துக் கொண்டே எழுந்தான் மகன். என்னப்பா, இப்படி ஏணியிலிருந்து கையை எடுத்து விட்டாயே, உன்னால் தான் எனக்கு இடுப்பில் இப்போது அடிபட்டிருக்கிறது என்று கூச்சலிட்டான். தந்தை சிரித்துக் கொண்டே, எல்லாவற்றையும் நீ இப்போதே தெரிந்து கொண்டால் என்னை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார். இதுதான் அரசியலின் முதல் பாடம் என்று தெரிந்து கொண்ட மகன், அப்பனாக இருந்தாலும் நம்பக்கூடாது, நம்மை நாமே தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார். சரி, எவ்வளவு தூரம் தான் இவன் தன்னை வளர்த்துக் கொள்கிறார் என்று பார்ப்போம் என நினைத்த தந்தை சிறிது விட்டு பிடித்து பின்னர் மகனுக்கு கடிவாளம் போட்டுவிட்டார். அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காகத்தான் நான் இந்த கதையை இங்கு கூறினேனே தவிர, நீங்கள் யாரையாவது கற்பனை செய்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. தமிழ்நாட்டின் நலன்கள் மீதோ தமிழக மக்களின் நலன்கள் மீதோ அக்கறை இல்லாத எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளனர். அவர்களது ஒரே குறிக்கோள் மக்கள் சக்தி படைத்த மாபெரும் இயக்கமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடுவதுதான். நம் வளர்ச்சி பொறுக்காமல் அவர்கள் நம்மை வசைபாடுகிறார்கள். இதுதான் நம் வளர்ச்சியின் அளவுகோல். பிறர் ஏசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு வளர வேண்டும் என்று அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள். பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் ஏசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகிறேன். உழைப்பால் வெற்றியை உருவாக்கு, முயற்சியை அதற்கு எதிர்பார்க்கு என்பதற்கேற்ப நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெறும் வண்ணம் கழக கண்மணிகளாகிய நீங்களெல்லாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடியாதது வேறு எவரால் முடியும்? நிச்சயம் இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்பதை தெரிவித்து, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்னும் இன்மொழி வழி இணைந்து உறவினர், நண்பர், புடைசூழல், மணவ